சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களின் நடுநாட்டு தலமான திருநாவலூர் என்ற தலத்தை பற்றிய வரலாறை பார்க்க இருக்கிறோம். இது சுந்தர பெருமான் அவதரித்த தலமாகும். சுந்தரரின் தந்தையாரான சடைய நாயனார் அவதரித்து சிவத்தொண்டாற்றிய பெரும்பதியாகும். மேலும் சுந்தரரின் தாயாரான இசைஞானியார் வாழ்ந்து தொண்டாற்றி முக்தி பெற்ற தலமும் ஆகும். இங்குள்ள இறைவனின் திருப்பெயர் பக்த ஜனேஸ்வரர், திருநாவலேஸ்வரர், திருத்தொண்டீஸ்வரர், ஜம்புநாதேஸ்வரர், ஞானேஸ்வரர், மனோன்மணி நாயகர், விஷ்ணு பூஜிதர், ஷண்டேஷ அனுகிரகர், கருடானுகிரகர், விஷபாத விமோசகர், ஞானாசிரியர், சுந்தரானுகிரகர், கபர்தீஸ்வரர் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். இங்குள்ள இறைவியாரின் திருநாமம் மனோன்மணி, சுந்தரநாயகி, சுந்தராம்பிகை, நாவலாம்பிகை என்று அழைக்கப்படுகிறாள். இங்குள்ள தலமரம் நாவல் மரமாகும். இங்குள்ள தீர்த்தம் கருட நதி என்னும் கெடில நதி, ஜம்புநாத தீர்த்தம், கோமுகி தீர்த்தம் என தீர்த்தங்கள் உள்ளன. இத்தலத்தை வழிபட்டோர்கள் உமையம்பிகை, பிரம்மா, விஷ்ணு, சப்த ரிஷிகள், கருடன், திரேதாயுக சண்டேஸ்வரர், அப்பர், சடையநாயனார், இசைஞானியார், நரசிங்க முனையரையர், சுந்தரர், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார், சுக்கிரன் ஆகியோர் இங்கு வழிபட்டு முக்தி பெற்ற தலமும் ஆகும். இத்தல பெருமைகளை பார்க்கலாம். இரணியனை அழிக்க மகாவிஷ்ணு திருநாவலூர் தலத்து இறைவனான பக்த ஜனேஸ்வரரை வழிபட்டார். நரசிம்ம அவதாரம் எடுத்து தூணில் இருந்து வழிபட்டு இரண்யனை வதம் செய்ய வேண்டிய ஆற்றலை திருமாலுக்கு வழங்கிய தலம்தான் திருநாவலூர் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் சுக்கிர பகவான் இத்தலத்தில் இறைவனை வணங்கி பூஜித்து வக்ரதோஷம் நிவர்த்தி பெற்றார். சுக்கிரன் காசியில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பலகாலம் பூஜித்தார். இவரது பூஜைக்கு மகிழ்ந்த சிவபெருமான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்தார். இதை அறிந்த அசுரர்கள் சுக்கிரனை தங்கள் குலகுருவாக ஏற்றுக்கொண்டார்கள். தேவாசுர போரில் இறந்த அசுரர்களையெல்லாம் சுக்கிரன் தன் சஞ்சீவினி மந்திரத்தால் உயிர்ப்பிக்க செய்தார். தேவர்கள் அசுரர்களுக்கு நியதிக்கு மாறாக அழிவில்லாமல் போகவே சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். சிவபெருமான் சுக்கிரனை விழுங்கினார். சிவபெருமான் வயிற்றில் பலகாலம் சுக்கிரன் யோகத்தில் இருந்தார். சிவபெருமான் அவருடைய வழிபாட்டிற்கு மெச்சி அவருக்கு நவகிரக பதவி கொடுத்து அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப செல்வத்தை வழங்கி வர உத்தரவிட்டார். சுக்கிரன் பூலோகம் வந்து சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபாடு செய்தார். அந்த இடம் திருநாவலூர் ஆகும். மேலும் கிருதய யுகத்தில் விஷ்ணு வழிபட்ட ஸ்தலமும், திரேதா யுகத்தில் சிவபிரியர் என்னும் சிவபூஜை செய்து சண்டிகேஸ்வரர் பட்டம் பெற்றார். துவாபரா யுகத்தில் பிரம்மா வழிபட்டார். பார்வதி தேவி சிவபூஜை செய்து தியான மார்க்கத்தில் வழிபட்டதால் மனோன்மணி என்ற பெயர் பெற்றார். திருமால் வைகுண்டத்தில் சிவபெருமானை இதயத்தில் தியானித்திருந்த பொழுது அந்த ஆனந்தத்தால் அதிக பழுவாக இருந்தார். அதனை தாங்க இயலாமல் ஆதிசேஷன் நஞ்சை உமிழ்ந்த பொழுது அது கருடனை தாக்கி கருநிறமாக்கியது. ஆதிசேஷன் உமிழ்ந்த நஞ்சினால் கருநிறமடைந்த கருடன் இங்குள்ள ஜாம்பூ நத தீர்த்தத்தில் குளித்து சிவபூஜை செய்து விஷம் நீங்க பெற்றார் என்று இத்தல வரலாறில் கூறப்படுகின்றது. இத்தலமானது திருத்தொண்டர்களான 63 நாயன்மார்களை குறிக்கும் விதமாக திருத்தொண்டீஸ்வரம் எனப்பட்டது. பின்னாளில் அச்சொல்லுக்கு ஈடான வடமொழியில் பக்த ஜனேஸ்வரம் என அழைக்கப்பட்டது. இன்றும் அவ்வாறே அழைக்கப்படுகின்றது. முதலாம் பராந்தக சோழன் ஆட்சி காலத்தில் இவனின் மூத்த மைந்தன் ராஜாதித்தன் இக்கோவிலை கற்றளி ஆக்கியமையால் இவனது பெயரும் இணைந்து சொண்டீஸ்வரமான ராஜாதித்த ஈஸ்வரம் என்று கல்வெட்டுகளில் காணப்படுகின்றது. இக்கோவிலின் அமைப்பை நாம் பார்க்கலாம். மூலவர் கிழக்கு நோக்கிய வண்ணம் உள்ளார். விமானம், முன்மண்டபம், உள்மண்டபம், மகாமண்டபம் உடைய கற்கோவில் ஆகும். கருவறையும் உள்மண்டபம் முதலில் கட்டப்பட்டு கற்றளி ஆக்கப்பட்டது. இதனை கற்றளி ஆக்கியவர் முதலாம் பராந்தக சோழர் ஆவார். இங்குள்ள திருச்சுற்று மாளிகையில் பல்லவர் கால கற்சிலைகள் உள்ளன. முதலில் உள்ளது பெரிய சிவலிங்கம் ஆகும். சுமார் 6 அடி உயரம் கொண்ட இச்சிவலிங்கத்தை மன்னர் நரசிங்க முனையரையர் வணங்கியதாக
தெரிகிறது. இதனை ராஜா பூஜித்த லிங்கம் என்று வழங்குகின்றார்கள். நரசிங்க முனையரையர் என்பவர் சுந்தர பெருமானின் வளர்ப்பு தந்தை ஆவார். இதன் பின்னர் உள்ளே உள்ள லிங்கம் அகத்தியர் லிங்கமாகும். இதனை அடுத்து 63 நாயன்மார்களின் கற்சிலைகள் வரிசையாக உள்ளது. அடுத்து சப்தமாதர்கள், சிறிய வராகி, வீரபத்திரர் சிலைகள் ஆகியவை உள்ளன. இறுதியாக நாகக்கண்ணியும் சூலம் உள்ள கல்லும் இந்த சுற்று மாளிகையில் காணப்படுகிறது. இக்கோவிலின் உள்ளே பல சிறிய கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவை பிள்ளையார் கோவில், ஆறுமுகத்தோன் கோவில், சண்டேஸ்வரர் கோவில், சுந்தரர் கோவில், மனோன்மணிய அம்மன் ஆலயம், வரதராஜ பெருமாள் ஆலயம் ஆகியவை. மேலும் பல்வேறு பல்லவர் கால கற்சிலைகளும் பல கடவுள்களின் சிலைகளும் வெளிப்பக்கத்தில் காணப்படுகிறது. கோவிலின் திருச்சுற்று மாளிகையின் மேற்கு புறத்தில் பிள்ளையாருக்கு கிழக்கு நோக்கி கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. பிள்ளையார் அமர்ந்த நிலையில் 4 கைகளுடன் உள்ளார். வலது கையில் அக்கமாலையும் இடது கை ஒன்றி சங்கும் மற்றிரு கைகள் தொடையில் வைத்த நிலையிலும் உள்ளார். சுமார் 4 அடி உயரமுள்ள இச்சிலை பல்லவர் கால அமைப்புடையதாக உள்ளது. கருவறையின் பின்புறம் கிழக்கு நோக்கி 6 முகங்களுடனும் 12 கைகளுடனும் மயில் மேல் அமர்ந்த நிலையில் ஆறுமுகத்தோன் கோவில் உள்ளது. மகாமண்டபத்தில் வடக்கு புறம் ஒரு பகுதியை தடுத்து சண்டேஸ்வரர் ஆலயம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெளிச்சுற்றில் கோபுரத்தை அடுத்து மேற்கு முகமாக அமைந்துள்ளது சுந்தரர் ஆலயம். இதில் சுந்தரர் தன் 2 மனைவியருடன் வீற்றிருக்கிறார். சுந்தரர் கையில் தாளத்துடனும் தலையில் கொண்ட அமைப்புடனும் காணப்படுகிறார். அருகே பறவை, சங்கிலியார் நிற்கின்றனர். இங்குள்ள அம்மன் சுமார் 4 அடி உயரத்தில் நின்ற நிலையில் உள்ளது. 4 கைகள் உள்ளது. உள் மண்டபத்தில் துர்க்கை சிலையும் உள்ளது. மேலும் சுந்தரமூர்த்தி நாயனார் இவ்வூரில் பிறந்ததால் அவர் பிறந்ததாக நம்பப்படும் இடத்தில் சுந்தரர் மடம் கட்டப்பட்டுள்ளது. அந்த மடத்தில் சுந்தரர் சிலை வைத்து வழிபாடும் நடந்து வருகிறது. இங்கு தேவ கோஷ்டத்தில் தெற்கு பக்கம் மட்டுமே சிற்பம் உள்ளது. இது புதிய வகையில் அமைந்த சிற்பமாகும். அங்கு தட்சிணாமூர்த்தி நின்ற நிலையில் உள்ளார். பின்புறம் காலை காட்டப்பட்டுள்ளது. தலையில் ஜடாமகுடமும் இடது காதில் மகர குண்டலமும் வலது காதில் பத்திர குண்டலமும் உள்ளன. வலது மேற்கையில் அக்கமாலையும் கீழ்கை காளையின் மீது மூன்றி உள்ளன. இடது பக்க கைகளில் ஒன்று திரிசூலம் ஏந்தியும் மற்றொன்று 7 தாங்கியும் உள்ளது. காலில் வீரக்கழல் காணப்படுகிறது. தொடை வரை ஆடமைப்பு உள்ளது. இச்சிலை மிகவும் அரியதாகும். இங்குள்ள சண்டேஸ்வரர் சிலை சுமார் 2 அடி உயரம் உள்ளது. சண்டேஸ்வரர் சுகாசன நிலையில் கையில் மழுவேந்தி காணப்படுகிறார். இங்கு கோவில் வடகோடியில் கஜலட்சுமி ஆலயம் உள்ளது. அங்கு 2 பக்கமும் யானைகள் இருக்க நடுவில் தேவி அமர்ந்துள்ளார். இவருக்கு நேர் எதிரே 7 லிங்கங்கள் ஆவுடையாரின்றி புதைந்த நிலையில் உள்ளது. திருச்சுற்றில் நவகிரகமும் அமைந்துள்ளது. இங்குள்ள செப்பு திருமேனிகள் உலக புகழ் பெற்றதாகும். இக்கோவிலில் 18க்கும் மேற்பட்ட செப்பு திருமேனிகள் உள்ளன. இவற்றில் பிக்ஷாடனர், நரசிங்க முனையரையர், சுந்தரர் 2 மனைவியருடன் இருப்பது, கூத்தப்பெருமான் ஆகிய செப்பு சிலைகள் சிறப்பு வாய்ந்தவை ஆகும். மேலும் சம்பந்தர், அப்பர், சடைய நாயனார், இசைஞானியார், சோமாஸ்கந்தர், பிரதோஷமூர்த்தி, சூலதேவர், தனி அம்மன், பிள்ளையார், தன்னிரு தேவியருடன் முருகர், அதிகார நந்தி, சேரமான் பெருமான் நாயனார் போன்ற செப்பு திருமணிகளும் இங்கு காணப்படுகிறது. இது சுந்தரர் தோன்றிய சிறப்பு பெற்ற தலமாக இருந்தாலும் அருணகிரிநாதரின் திருப்புகழும் பாடல் பெற்ற தலமாகும். சுக்கிரன் வழிபட்ட தலம் என்பதும். எனவே சுக்கிரதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் அவர்கள் தோஷம் நீங்க பெறுவார்கள் என்பதும் நம்பிக்கையாகும். இத்தலத்து மூர்த்தி சுயம்பு மூர்த்தியாகும். இங்கு சடையநாயனார், இசைஞானியார் ஆகியோரின் முக்தி தலமும் ஆகும். அம்பிகை, திருமால், கருடன் ஆகியோர் வழிபட்ட தலம், நரசிங்க முனையரையர் வழிபட்ட லிங்கம் போன்ற பல பெருமைகளும் உடைய இத்தலத்தை நாம் தரிசனம் செய்து இறைவனின் அருளை பெறலாம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு தேவார பாடல் பெற்ற தலத்தை நாம் தரிசனம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். கோவலன் நான் நுகர்வானவர் கோனும் குற்றேவல் செய்ய, கோவலன் நான் நுகர்வானவர் கோனும் குற்றேவல் செய்ய, மேவலர் முப்புறம் தீ எழுவித்த
வந்தவன் ஓரம்பினார் ஏவலனார் வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்ட நாவலனார்க்கிடம் ஆவது நந்திரு நாவலூரே. திருச்சிற்றம்பலம்.